160 பவுன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அவன் திபுன்னு ஓடி போய் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 30 ஷார்ட்ஸ் இருக்குது, 2 டின் நிறைய எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஓடுறான் 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 ஓடுறான். அவ்வளோ ஓடணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஓடி போய் கடைசியில் அங்கே போய் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி, அவர் குடிகாரர், அவர் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா போதும், இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றி அவர்கிட்ட கொடுத்து பார் டெய்லி உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன், இந்த விளக்கு அணையக்கூடாது, ஏன்னா விளக்கு அணைச்சிட்டா அம்மா செத்து போயிடுவாங்கல்ல. அதை படம் முழுக்க ஒரு இடம் 2 இடம் மாதிரி இல்லாமல் இது நம்ம வந்து அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆனால் எது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. தாய் கிழவி வந்து உயிரோடு வந்து அவர் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருப்பார், படம் நடிச்சே இப்போ வண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம், தலை தெறிக்க விடுவோம். இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். திரையை பார்த்து திருப்தி அடையாத பார்த்திபன் அதுதான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அப்புறம் நான் அடிக்கடி என்னை ரொம்ப யூத்ஃபுல்லாக மாற்றிக்கிறதுக்கான விஷயமா நான் என்ன பண்ணுறேன்னா, யூத்ஃபுல்லாக மாற்றிக்கிறது இல்லை, ஏற்றிக்கிறது, இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிறது. அப்போ நான் காலேஜஸ்க்கு போய் நிறைய அந்த பெண்கள் ஆண்கள் நடுவில் பேசி அந்த உற்சாகமும் கொடுக்குற, அப்படி தான் இன்றைக்கி ஜெயின் காலேஜுக்கு போயிருந்தேன். போனால் அவங்க கொடுத்த ஷீல்டு பொதுவாகவே நிறைய கல்லூரிகளில் நிறைய விழாக்களில் ஷீல்டுங்கிறது என்ன இருக்குன்னா, ஒரு தகரப்பட்டை, அது வந்து பிராஸ் மாதிரி ஒரு மெட்டலில் செய்யப்பட்டது, அதில் அந்த கல்லூரியோட பேர் எல்லாம் போட்டு பெருசாக ஒன்று கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறதுனே தெரியாது. என்னடா இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்களே, அதை பத்திரமா வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபார்மில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுருவேன். ஆனால் இந்த விருதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அவங்க எழுதியிருக்க வரிகள், கூட்டத்தில் கலையாத கலைஞன், கூட்டத்தில் கலையாத கலைஞன். நிறைய ஒரு பெரிய க்ரௌடு வரும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மிக்ஸ் ஆகி கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி காணாமல் போயிடுறது மாதிரி இல்லாமல், இன்னமும் தனித்துவமாக எத்தனை பேர் வந்தாலும் எனக்குன்னு இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுறது, அதுக்காக நான் சாவுறேன். அதுதான் உண்மையான விஷயம். மெனக்கெடுதல், மனம் கெடுதல், இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க? அப்போது ஒரு வெற்றியை கொடுத்தா தான் நம்புவாங்கல்ல, அந்த வெற்றிக்கு நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் விரைவில் வெற்றியுடன் உங்களை சந்திப்போம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் யூடியூப் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். வழக்கம் போல் கேள்வி பதில். குருராஜாங்கிற நண்பர் கேட்டிருக்காரு, கொய்தக்கனி கொய்யாக்கனி ஆவதை போல ரசிகன் பார்த்திபனை எது கலைஞன் பார்த்திபனாக மாற்றுகிறது? அந்த கேள்வியோட முதல் பகுதியில் பதில் இருக்குங்கிறது குருராஜா அவர்களுக்கு தெரியாது. இந்த கொய்யா கனின்னு நான் சொல்ல, கொய்யா பழத்தை, கொய்த பழத்தையே நம்ம கொய்யா பழம்னு சொல்கிறோம். கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் அந்த ஹீரோயின் கேட்பா, இது ஏன் வந்து இது கொய்த பழம் தானே, மரத்துலேருந்து பிச்சாச்சு, பிச்சான்னா கொய்த பழம் தானே, இது ஏன் கொய்யா பழம்னே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து எனக்கு வந்த தாட்டு. எங்கேயோ கோவாலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஷட்டில் ஆட போகும்போது அங்கே ஒரு மரத்தில் இருந்த கொய்யா பழத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஆப்பிளை பார்த்தா ஒருத்தனுக்கு ஒன்று தோணுது கிராவிட்டியை பற்றி, நமக்கு அந்த கொய்யா பழத்தை பார்த்த உடனே வந்த வசனம். இதையே நம்ம இன்னும் கொய்யா பழம்னே சொல்லிகிட்டு இருக்கோம். குட்டக்க மண்டக, கையை காலாக நினைக்கிறேன், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து தொட்டு சொல்லிகிட்டு இருக்க வார்த்தைகள். அந்த மாதிரி ஏன் இன்னும் இதை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு என்னை யோசிக்க வச்ச ஒரு வசனத்தை தூக்கி அந்த படத்தில் வச்சுருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் வந்து, என்னுடைய அடுத்த படத்துக்கு நீ வசனம் எழுதி தரணும், உனக்கு 25 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னாரு. அந்த 25 லட்சம் ரூபாய் என்னன்னா, அவருடைய சினிமா வரலாற்றில் அவ்வளோ பெரிய சம்பளத்தை அவரே ப்ரொடியூசராக இருந்து யாருக்குமே அப்படி கொடுத்ததில்லை, உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்போ கூட, இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி ஒரு வசனகர்த்தாவாக என்னால் பணிபுரிய முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் உங்களுக்கு ஒரு வசனத்தை எழுதி கொடுத்து, இல்லை இந்த காட்சிக்கு இந்த வசனம் பொருந்தாது, வேறு வசனத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டு, அதுக்கு வந்து வாரிகை 4 நாள் வாரிகை 8 நாள் கூறு கட்டி ஒரு வசனத்தை கொடுக்குற அளவுக்கான வசதி எனக்கு இல்லை. இந்த வசனத்தை இந்த இடத்துல வைக்கலான்றதை முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த வசனத்தையும் இங்கே கொண்டு வரேன், அல்லது இந்த வசனத்துக்காகவே அந்த காட்சியை அமைக்கிறேன். உதாரணத்துக்கு புதிய பாதை படத்திலிருந்தே அந்த மாதிரி தான். ஒரு இடத்துல கதாநாயகி கேட்பாங்க, இந்த மாதிரி நான் உன்னை எத்தனை தடவை வாடா போடான்னு கூப்பிட்றேன், நீ ஒரு தடவை அதை நான் வாடி போடின்னு கூப்பிட்றியா அப்படின்னோடனே அவன் சொல்லுவான், நான் வந்து வாடின்னு வேணால் கூப்பிட்றேன், போடின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், நீயும் போயிட்டா எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு. இந்த வசனம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் அந்த காட்சியை அமைக்கிறேன். அதனால் அந்த காட்சியிலேருந்து அந்த வசனத்தை என்னால் பிரிக்க முடியாது. வேற பாரதிராஜா சார் டைரக்ட் பண்ணும்போது இதை விட ஒரு பெட்டரான வசனம் ஒன்று இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டேன். இந்த
இந்த மெனக்கெடல் இருக்குல்ல, ரசிகன் பார்த்திபனை எது கலைஞன் பார்த்திபனாக மாற்றுகிறது? அதுதான் அவருடைய கேள்வி. ரசிகன் எப்போ கலைஞனாக மாறுறான்னா, அந்த இடத்துக்கு நம்மளே கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து எதெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம ரசிக்கிறோம். நான் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 படங்களாவது பார்க்குறேன். எப்போவாவது ஒரு படம் தான் தாய் கிழவி மாதிரி நம்மளை அது இம்ப்ரெஸ் பண்ணுது. இத்தனைக்கு நம்ம போகும்போது திமிர் எடுத்து போவோம். என்ன புதுசாக வந்திருக்க டைரக்டர் என்ன கிழிச்சிட போகிறாரு அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தா பரவாயில்ல என்னவோ சொன்னாங்க அப்படின்னு நினச்சிட்டே வந்தால், செகண்ட் ஹாஃப் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவர் பண்ணி வச்சிருக்க காட்சிகள் எல்லாமே செகண்ட் ஹாஃபுக்கு உரமாக பயன்படுது. இல்லை நம்ம இவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒரு ரொம்ப ஹியூமராக, உதாரணத்துக்கு ஒரு அந்த தாய் கிழவி சாவணும்னு சொல்லிட்டு பையன் போய் கருப்பண்ணசாமி கோயிலில் போய் வேண்டிட்டு போய் சொல்லிட்டு வந்துடுவான், இந்த விளக்கை அணையும் போது எங்கள் அம்மா செத்து போயிடணும், இதை வந்து உன்னுடைய பொறுப்பு கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். வந்துட்டா அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியும், அம்மா செத்துறக்கூடாது, அம்மா உயிர் பிழைச்சாதான் 160 பவுன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த உடனே அவன் திபுன்னு ஓடி போய் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 30 ஷார்ட்ஸ் இருக்குது, 2 டின் நிறைய எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஓடுறான். அவ்வளோ ஓடணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஓடி போய் கடைசியில் அங்கே போய் ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி, அவர் குடிகாரர், அவர் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தா போதும், இந்த எண்ணெய் எடுத்து ஊற்றி அவர்கிட்ட கொடுத்து டெய்லி உனக்கு 500 ரூபா கொடுக்குறேன், இந்த விளக்கு அணையக்கூடாது, ஏன்னா விளக்கு அணைச்சிட்டா அம்மா செத்து போயிடுவாங்கல்ல. அதை படம் முழுக்க ஒரு இடம் 2 இடம் மாதிரி இல்லாமல் இது நம்ம வந்து அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு அந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆனால் எது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. தாய் கிழவி வந்து உயிரோடு வந்து அவர் வந்து விளக்கேற்றிட்டு இருப்பார், படம் நடிச்சே இப்போ வண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோம், தலை தெறிக்க விடுவோம். இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். திரையை பார்த்து திருப்தி அடையாத பார்த்திபன். நான் வந்து நிறைய படங்கள் பார்ப்பேன், ஆனால் இந்த படம் எதுவுமே என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாது. கே பாலச்சந்தருடைய படங்களை பார்க்கும்போது இவர் மட்டும் ரொம்ப வேறு மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் பண்ணுறாரு. கதாநாயகர்களுக்காகவோ நாயகிக்காகலாம் இல்லாமல் முழுக்க காட்சிகளில் வந்து ஒரு இயக்குனர் தெரிகிறாரு. அப்போனா அதுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கும் ஒரு இயக்குனருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என்னுடைய திருப்தி அடையாத ஒரு ரசிகரின் மனநிலையும் அதே மாதிரி திருப்தி அடைஞ்சிட்டா தூக்கமே வராது. உதாரணத்துக்கு இந்த நான் நேற்று பார்த்த தாய் கேள்வியை பற்றி குறைஞ்சது ஒரு 10-20 பேர்கிட்டையாவது சொல்லியிருப்பேன். ராதிகா மேடமுக்கு கூட ஒரு பெரிய வாய்ஸ் மெசேஜ் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அதை வந்து மிஸ்டர் சிவகார்த்திகேயனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இது மட்டுமே நான் பாராட்டுன்னு நினைக்கிறேன், நீங்கள் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து வெளியேறதுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை பற்றி பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டம், ஒரு படத்தை சூஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம வெளியிடலான்னு முடிவு பண்ணுறது. அதே மாதிரி மிஸ்டர் சுதன் அந்த தயாரிப்பாளரும் அந்த மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன், நான் ரசிகன்றவன் படத்தை பார்த்தோமா கம்முன்னு கிளம்பி வந்துடாம அது ஒரு பெரிய வேகமாகவும் வியர்வையாகவும் மோகமாகவும் தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயமாகவும் மாறி போய் அப்புறம் மெதுவாக அது ஏன் நம்மளாக இருக்கக்கூடாது, அந்த பேய் ஏன் நானாக இருக்கக்கூடாது, கல்யாண வீட்டில் நானே கல்யாண பொண்ணாக இருக்கணும், சுடுகாட்டில் நானே பொண்ணமாக இருக்கணும், ஏன் நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வெறி வரும். நிறைய இளைஞர்கள் சினிமாவுக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா பாரதிய சார் உட்பட இதையே நான் பண்ணக்கூடாது, இது எனக்கு வருமே அப்படின்னு நினைக்கிறதும் வந்து மாட்டிக்கிறதும் அவஸ்தைப்படுறதும் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற வரைக்குமே நான் இன்னும் ரசிகனாக தான் இருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கலைஞனாக இருக்க முடியுது என்னால். தேங்க்யூ.